இவள் யாருக்கும் கணக்காத பரிணிகள் நான் கட்டு போணுமா? அழகான ஒரு அம்மன் பாட்டு பாட்டு தப்பு செஞ்சுட்டு வந்துக்கிறாங்க. தப்பு செய்தாய் சூத்துக்காரு நானு பார்த்தாயா? இது எப்படியான சபை? இது மகாராஜ சபை. இந்த சபைக்கு முன்னாக அம்மா அகோர உருவத்தோடு தோற்றமானவள் குஞ்சா இருக்கணும். என்னது? ஓடியம்மா ஓடியம்மா ஓடியம்மா
மொட்டையா போய் நீ குஞ்சா இருக்கணும்னு சொன்னா குஞ்சா இருக்கணுமே ஆ. உனக்கு கோழி இறக்கணுமே ஆ, இதை கேட்டதுக்காக ஒரு ஆட்சி. போய் இருக்கணுமா இன்னும் விளக்கமா கோழி வேற குஞ்சு வேறையா ஏய் எம்மன உழு குட்டி கோழி வேற குஞ்சு வேறையா எம்ம அவனு ஒண்ணுது ஏன் இந்த ஊர்ல இருக்கிற பச்சை பணம்லாம் சொல்லு. அப்ப நீ ஒரு பச்சை போனோம் நான் கத்துக்கலையே ஆ பச்சை பணம் எங்களுக்கு தெரிஞ்சோட ராஜாராம் ராஜாராமத்துக்கு நல்ல பசி அங்க போறா புடி 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 போடு 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 மாட்டுன போடு மாட்டுன மாட்டுன பச்சை பணத்தை குடிச்சுமா போ குடிக்கிறதுக்கு போ இது எப்படியாப்பட்ட சபை மகாலட்சுமி சபை ஆ மகாலட்சுமி ஆ ஏமா ஆ இந்த மாதிரி பண்ணாத ஆ இந்த மாதிரி பண்ணனா ஆ. நான் காட்ட மாட்டேன் என்னத்த கட் பண்ணி காட்டிடண்டா பூடு மாமா உனக்கு பூடு மாமா பூடு மாமா யாரு நாக்கு எங்க போகுது எங்களை அடிக்காதம்மா எங்க யாரு நாக்கு எங்க போகுது பயமா எங்களை பார்த்தா பயமாக்குது அவன் என்ன சொல்றான் தெரியுமா ஆயே எந்த பள்ளிக்கூடத்துல என்ன ஆகி போடுறேன் ஆகி மாப்பிள ஆயினாக்க ஆத்தான் அர்த்தம் நான் ஆ, சொல்றேன். இந்த மாதிரி ஏடாவடமா பண்ணீனா ஆமா போறவன ஏத்த மாட்டேன் என்ன தேத்தம் கலப்புற 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 என்ன தேத்தம் கலப்புறேம்மா ஏத்தி உனக்கு தீவாரத்தை காட்ட மாட்டேன் ஏத்தனே தெரியல ஊர்ல நேத்தி ஏத்தன தெரியல ஏய் அப்படி நான்கு யுகத்திலே அத வர்த்தாயா கைலாயத்திலே கைலாய பரமன வேதங்களை கேட்பாரு வேதங்களை சொல்லிட்டு பரம ஆலியா போ காலியா போ ஜெயா போ அக்கா அக்கா எட்டு பா இந்த மாதிரி பண்ணின உனக்கு நான் அப்புறம் சொருவ மாட்டேன் சூலத்துல எலுமிச்ச மாதிரி சொருவ 10 பழம் கொடுத்தா என்ன பண்ண நான் ஜூஸ் போட்டு குடிச்சேன் இந்த உருவமாக வந்தது எப்படி வரும் இந்த காலத்திலே எப்படி நீ கேட்டாயா தெரியாதா எட்டு பா ஏய், இவள் பரமனித சபை பெற்றவளா பரமனுக்கு இனபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பர்வதா வேதங்களை கேட்பது வேதங்களை சொல்ல தெரியாத பரமன் ஆலியா போ காலியா போ பேயா போ கொடுக்கலாமா குலால உடவி நான் மாலையாக அணிந்து விடுவேன் கோட்டரா ஓடுது ஆமா ஜனாவுக்கு கோட்டர் குடிக்கிற பாக்கமா அதனால எம்சி கோட்டர் செதிரி மூஞ்சி எடுத்துறான் ஏன்டா இந்த மாதிரி சாபம் கொடுக்கலாமா அந்த பரமக்கடவுள் தான் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு தெரியாத கேள்வி யாரிடம் கேட்பது பரமனிடம் கேட்க வேண்டியது கணவரிடம் கணவரிடம் உலகத்திலே கோழி முந்தியா இல்ல முட்டை முந்தியா முட்டை தான் முத முந்திய உலகத்திலே ஏது முந்தி உனக்கு ஒரு கும்படி அம்மா
உலகத்திலே எது முந்தி? முட்டை முந்தி. முட்டை இருந்தாதானே கோழி வரும். எது முந்தி? அப்ப கோழி முந்தி. கோழி இருந்தாதானே முட்டை வரும். எது முந்தி? அப்ப முட்டை முந்தி. முட்டை இருந்தாதானே கோழி வரும். கோழி முந்தி, முட்டை முந்தி, முட்டை அப்படி சொல்ல பட்டு பண்ண. இந்த மாதிரி எடுக்க கேள்வி கேட்டா அப்படி சாம்ராணி மண்டபத்திலே தினந்தோறும் அமர்வது, வாக்குவாதம் கேட்பது, பால்சலா திரபெருமன், ஆலியப்போ, காளியப்போ, பேயப்போ, பிசாசப்போ அர்த்தம் கொடுத்தான். ஒரு கொண்டாடிக்கு தெரியாத வார்த்தைய ஒரு கணவர்கிட்ட தான் கேட்பாங்க. அதுக்கு போய் அந்த சண்டால யாரு பரம கடவுள் ஆலியப்போ, விதை முந்தியா செடி முந்தியா? விதைதான் முந்தி. விதை இருந்தாலும் செடி வரும். எது முந்தி? செடி முந்தி. செடி இருந்தாலும் விதை வரும். விதை இருந்தாலும் செடி வரும். போறமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாக்க நான் உனக்கு ஆட்டவே மாட்டான். என்னத்த ஓ இல்ல மணி ஆட்ட மாட்டான். மொட்டை மொட்டையா பேசிடுறாங்க பாரு. ஆமா ராஜா குளிக்கிறதுனால பரவாயில்ல. மாமியார் முந்தியா மருமகள் முந்தியா? மாமியா தான் முந்தி. அந்த மாமியா ஏற்கனவே மருமகளா தான் இருந்திருக்க வேண்டியது முந்தி. முந்தி. அந்த மருமக ஒரு நாள் மாமியா தானே இருந்திருக்க வேண்டியது. வேற கேள்வி கேட்டா கோபம் வராது. அப்புறம் உனக்கு சாப்பிட கூடாது. பிச்சாணி பரமா, ஓட்டாணி பரமா, கல்லடி வில்லடி சொல்லடி பட்ட பரமா பரமா. ஐயோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களா அவருக்கு? ஒரு நாள் தினத்திலே திரும்ப ஆண்டு வர முடியாது. பல்லவ கண்ணனாக ஓடி வந்தான். தன் மனைவி நிசாசனி வயிற்றிலே பிள்ளையில காரணத்தாலே கையாயத்திலே கையை பரமன் இறக்க தன் மனைவி நிசாசனி வயிற்றிலே பிள்ளையா பிறக்க என்று வார்த்தை கேட்டார். தலையில கொடுப்பது கணவருக்கு தத்தான் என்பவர் ஒரு பெயர். அருகாமையில இருந்தேன் ஒரு வார்த்தை கேட்டார். மானகத்த பரமன், ஈனகத்த பரமன், புத்தி இல்லாத பரமன். அம்மா வாணா அம்மா. ஏமா வாணா யாட்ட ஒண்ணு இல்ல. என்கிட்ட ஒண்ணு இல்ல. நீட்ட ஒண்ணு குஞ்சா இருக்க மாட்டான். என்னடா கோய் குஞ்சு. அப்படி சொல்ற கமெடி. மட்ட மட்டியா சொல்லி பட்ட மட்டியா வாங்க. நான் அடிக்க மாட்டடா. ஏண்டா என்ன கோட்டர் பேங்க் குடுத்தியா? இல்ல லஞ்சம் கொடுத்துக்கிறியாடா? சாமியோட கோட்டர் குடிக்கல. சாமியோட கோட்டர் குடிக்கல. நான் குடிக்கடா. ரெண்டு பேர் நான் சாமி என் சாமி நான் படைப்பேன். நல்ல எதனா வச்சு படைப்பேன். பரவாயில்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே டேய் நிசாசனி வயிற்றிலே கைலாய பரமன் பிள்ளையாக தவித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்தேன் கதறியே ஓடினேன். கைலாயத்திலே கைலாய பரமன் இறந்து விட்டார். ஒரு பெண்ணின் யோனியாரியாக பிறந்து விட்டார். பூலாக இறந்து விடுமே, இருண்டு விடுமே, உலகத்துக்கு படியளப்பது யாரு அப்படி என்று நான் கேட்டபோது யாரு என்று சொல்ல தெரியாதா? அவனை பாரியம்மா காலையில ஒரு லட்சம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே நான் வேதத்தை கேட்ட உடனே பார்த்தேன் கைலாய பரமன் ஓடி நிசாசனி வயிற்றில பிள்ளையாக தவித்துக் கொண்டிருக்கிறான். அண்ணா நாராயணமூர்த்தி அண்ணா, இதுக்கு உதாரணம் என்ன? படியளக்கக்கூடிய பரம கடவுள் ஒரு பெண்ணின் வயிற்றாக பிள்ளையாக தவித்துக் கொண்டிருக்கிறார். யோனின் வழியாக பிறந்து விட்டார். மீண்டும் படியளப்பது ஆள் யாரு அப்படி என்று கேட்டார். என்ன நாராயணமூர்த்தி கொடுத்தார். அண்ணா தங்க இந்த உருவத்தை அகற்று, அகோர உருவத்தோட வாமா அப்படி என்று சொன்னார். அப்படி அகோர உருவமாக விட்டது. அந்த நிசாசனி அங்கத்தை நான் பிளக்கக்கூடிய சமயத்திலே என் உடலாக விட்டது. எப்படி இருந்து தெரியுமா? அங்கத்தை பிளந்த உடனே என்ன வரும்? ரத்தம், உதிரம். அப்படி வரக்கூடிய சமயத்திலே அந்த உதரத்தை கண்ட உடனே அந்த அங்கத்தை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்தது? எனக்கு பித்தி வேறி கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஈசலா என்னது எரியில ஈரக்குச்சியா? சாமி எடுக்கும்போது எல்லாம் கும்பலா கோயிந்தா போடுங்க.
ஆயி போச்சு புறத்து ஊத்திட்டான் அப்படி ரத்த வேரி சித்து வேரி கொண்ட உடனே என் உடலாகப்பட்டது. இன்னும் அந்த சற்று நேரத்தில் எப்படி இருந்தது? எப்படிமா இவளுக்கு ரத்த வேரி கொண்டாடி நங்கே எந்த பார்வதிக்கே ரத்த வெறி கொண்டு அம்மாவுக்கு கோபத்துல அம்மா அந்த மாதிரி வாசல் வந்துக்குது. அம்மா என்ன கோவப்பட்டு வந்துக்கிறாங்களாப்பா? எதுவுமே பண்ண மாட்டேன், வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நல்லா இருக்கலாம் பயப்பேன். ஊத்துறா ஊத்துறேம்மா. நான் உனக்குனே வச்சுக்கிறேம்மா. ஊத்துறா உன் மடியில ஊத்திடா. என் அங்க சில சிலைக்கு அங்காளி பொங்கல அதை பார்த்தாயா எப்போது கைலாய பரமனிட்டு இன்றைய நாள் தினத்தில் வாக்குவாத கேட்டவுடன் கைலாய பரமனாக எனக்கு சிந்தனை வாரத்தில் சின்னமுத்து மாரியாக சாபத்தை கொடுத்தார். இந்த சாபமாக விட்டது என் உடலாக விட்டது. அங்க வேதனை அடைகிறது. இந்த சாபம் எப்போது நீங்க என்று கேட்டபோது அதை பார்த்தாயா அண்ணா நாராயணமூர்த்தி தேவர் மூவர் எப்போது உன்னை நாடி வருகிறார்கள் அன்றைய நாள் தினத்தில் உனக்கு சாபமாக விட்டது நீங்கும் என்று கேட்டார். இந்த சாபம் பெற்று சிந்தனை வாரத்தில் அங்க சின்னமுத்து மாரியாக அமர்ந்திருக்கிறேன். யார் வருகிறார்? மாதவா, இந்த சிந்து நதி அருகாமல் வந்துவிட்டோம். என் தங்கை பார்வதா இருந்தா உன் அண்ணன் மாலாய கண்ணன் வந்திருக்கான்னு அறிக்கை சொல்லிட்டு என்ன உரைத்தா? உங்க அண்ணா யாரு அதை கேக்குது? உங்க அண்ணா டேய் புதங்களா பார்த்தாயா கேக்குது? ஐயா புதங்களா அதோ பார்த்தாயா தேவர் மூவர் குரலாகப்பட்டது என் கால் ஓசையாக கேட்கிறது. யாரு வந்திருப்பது? யாரு? நம்ம அவங்க அண்ணமா. யாரு? உங்க அண்ணா மாலாய கண்ணன். மாலாய கண்ணன் வந்தானா? மாலாய கண்ணன் வந்தானா? பகவான் வந்திருக்காரு. கோபால கண்ணன், கோவிந்தன், வைகுந்தன், நாராயணன் வந்திருக்காரு. சமாதானத்தை கொடு. தேவர் மூவரும் வந்து சொன்ன கஞ்சடி உதவியாட்ட வாங்குற. அண்ணன் என் உருவத்தை பார்த்தால் சும்மா இருப்பாரா? நீ ரெண்டு ஓடுவாரா? பார்க்கிறேன். நீ ரெண்டு ஓடவில்லை என்றால் அவன் ஊட்டியை பிடித்து ராஜா பாலத்துக்கு இப்பி அனுப்பி விடுவேன். ஓவோ ஏன் அண்ணா? தங்கைய கூட்டாடாக யாரா கூட்ட முடியா? யார கூட்ட வந்துக்கிறா? கண்ணே தெரியாது. என்ன கண்ணு தெரியலையா? பின்ன யார் ஒன்னும் புரியல உனக்கு? என்னடா அகோர உருவத்தோடு 32 சூலகப்பத்தோடு நிக்குது. அத போயிட்டு வந்துக்கிறா. யாரு எவனோ என்னன்னு ஒன்னும் புரியல உனக்கு? தெரியலடா. இல்ல பாரு உட்காந்து. அண்ணா கோவிந்தா நாராயணா, நான் தானா உன் தங்கை உமா பார்வதா? என் உருவத்தை கண்டவுடனே என்ன மிரண்டு கொண்டு வருகிறாய்? நான் தான். இந்த மண்ணுலக மாண்டார் போட்டோம்
சொல்லேனா நம்ம தங்கச்சி ஆ இம்மா நாள் அம்மா உருவத்தோட வந்துச்சு. வந்தது இன்னைக்கு என்னமா அகோர உருவத்தோடு 32 சுலகபத்தோடு வந்துருக்கா. அதான் என்ன காரணம் உனக்கு அவங்க தெரியல. குடும்பத்துல என்ன பிரச்சனை நமக்கு தெரியலடா. என்னன்னு கேளு அண்ணா நீ நான் ஒரு பக்கமா இருக்கிறேன் ஆடி மச்சி அசியா இருக்குது நீ கேளு அண்ணா சரி நான் கேக்குறேன். உட்காரு கேளு உட்காரு சரி அமரு அமர்றேன். அண்ணா கோடி 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 அண்ணா ஏ சொன்னால உன் பாதத்திற்கு ஆசை தங்கை உமா பார்வதா இந்த சின்ன முத்தி மாறி அவதாரம் எடுத்தாலே ஒரு கோடி வணக்கம். வணக்கம்மா. காட்டாத காட்டாத அம்மா உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும். நீ எப்படியாப்பட்ட ஆளுன பார்வதா பார்வதா இந்த மந்தாகனி கரத்தில் தாங்கோ. மந்தாகனி என்றால் என்னடா தெரியுமா உனக்கு விளக்கம்? என்னங்க மந்தாகனி என்றால் இந்த உலகம் அழியக்கூடிய நேரத்துல இந்த உலகம் அழியக்கூடிய நேரத்துல வலது கரத்துல பிடித்து தாங்கக்கூடிய சக்தி என் தங்கை பார்வதா மட்டும்தான். அம்மனுக்கு தான் என் பார்வதி என் தங்கருக்கு பத்தியா இந்த உலகத்தை வலது கரத்துல பிடித்து தாங்கக்கூடிய சக்தி இந்த மாநில மக்கள் எல்லாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு என்று இந்த வலது கரத்துல பிடித்து தாங்கக்கூடிய சக்தி என் தங்க கிட்ட தான் இருக்குது. பார்வதா